கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை ஆய்வு செய்து படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாங்க. 2 சபைகளுக்கு எழுதின கடிதத்தை நம்ம வாசித்து நிறைவு செய்திருக்கிறோம். கடந்த வாரத்தோடு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். எபேசு சபைக்கு கர்த்தர் எழுதின கடிதம், அதே போல சிமர்னா சபைக்கு கர்த்தர் எழுதின கடிதம். இது ரெண்டுத்தையும் நம்ம வாசிக்கிற பொழுது 2 சபைகளுக்கும் தேவன் கொடுத்த பாராட்டு, அதே போல அவங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பு, இது ரெண்டையும் நம்ம வாசித்தோம். இன்றைக்கும் நாம வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோட பேசுவதற்கு நம்ம தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கலாம். கண்கள் மூடி நாம் செபிப்போம். உன்னதமான தேவனே, பரிசுத்தமுள்ள அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திற்காய் நன்றி. எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற இந்த வேளையிலே நாங்கள் கவனத்தோடு, ஜாக்கிரதையாய், தாழ்மையாய், உண்மையாய் கேட்டு கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை நீர் திறந்து தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, மறைவான மன்னாவை நாங்கள் புசிக்கத்தக்கதாக தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்ட ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. நம்ம கடந்த வாரத்திலையும் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரத்திலையும் பார்த்தோம். எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுதும் பொழுது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். இது அவருடைய அறிமுகம். சிமர்னா சபைக்கு எழுதும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து இருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. சோ அவருடைய பெயருக்கு முன்பதாக அவருடைய தன்மையில் ஒன்றை அதோடு இணைத்து சொல்லுவது இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஒவ்வொரு கடிதத்துக்கு முன்னாடி அவர் பேரை சொல்லும் பொழுதே மேக்சிமம் என்னன்னு படிச்சுக்கலாம். நம்ம எபேசு சபையை குறித்து படிக்கும் பொழுது மேக்சிமம் என்ன கருப்பொருள் அதுக்குள்ள இருக்கு. அதே போல சிமர்னா சபைக்கு சொல்லும் பொழுது இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில நம்ம இந்த பகுதியை படிக்க முயற்சி பண்ணோம்னா அதுக்குள்ள மறைந்திருக்கிற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். 3வது திருச்சபை பெர்கமு திருச்சபை. இந்த பெர்கமு அப்படிங்கிற இந்த திருச்சபை பெர்கமு அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல இருக்கிறது. அது சிமர்னா சபைக்கு 70 மைல் தொலைவில் இருந்த ஒரு பட்டணம். இஸ்மிரின் நகரம்னு இப்பொழுதும் அழைக்கப்படுகிற ஒரு நகரம். ஏஜியன் கடற்கரையிலிருந்து சுமார் 10 அல்லது 15 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது கடற்கரை பட்டணம் அல்ல. இது எபேசு சபையிலிருந்து ரொம்ப தூரமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை பத்தி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ் என்கிற ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது. உலக அதிசயங்கள்ல ஒன்றான இந்த பலிபீடம் இப்பொழுது எங்க இருக்கிறதுனா, பெர்லின் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்துல இந்த பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ் அல்லது சிஎஸ் எப்படி வேணா சொல்லலாம். இந்த கடவுளுக்கென்று கட்டப்பட்ட ஒரு பெரிய பலிபீடம். அது மிக நேர்த்தியாய் 16ஆம் நூற்றாண்டுல பெயர்க்கப்பட்டு கொண்டு போய் பெர்லின் நகரத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அதீனா, டயோனிசிஸ், திமிடர்னு சொல்லி ஒரு சில முக்கியமான கடவுள்கள் இங்கு வணங்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க கிரேக்க கடவுளுக்கான அந்த ஜிஎஸ்னுடைய பலிபீடம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. ஸோ அதனால இந்த பட்டணம் 2 முக்கியமான காரணங்களுக்கு பெயர் பெற்றது. ஒன்று, இந்த பலிபீடம், அதை சார்ந்த மிகப்பெரிய வர்ஷிப். இரண்டாவது,
ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அங்க இருந்தது. அந்த பல்கலைக்கழகம் இப்போது நூலகமா மாற்றப்பட்டு, அது மட்டும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். 2 விஷயத்துக்கு இந்த பெர்கமு பட்டணம் பெயர் பெற்றது இன்றைக்கும். ஸோ அதனால இந்த பட்டணம் மிகப்பெரிய அதாவது பெயர் பெற்றது 2 விஷயம். ஒன்று பலிபீடத்துக்கு, இன்னொன்று பல்கலைக்கழகமும் சுகாதாரத்துக்கான விஷயமாகவும் பெயர் பெற்ற நகரங்கள். சரி, இந்த இடத்துல ஒரு சிறிய சபை இருந்தது. அந்த சபைக்குத்தான், அந்த சபையினுடைய போதகருக்குத்தான் இந்த கடிதம் எழுதப்படுகிறது. யோவானுடைய காலத்துல 7 திருச்சபைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதினார். சோ இந்த 3வது திருச்சபை பெர்கமு திருச்சபை. சோ அவங்களுக்கு அறிமுகம் என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தன்மையின் அறிமுகம் என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. எபேசியர் 6ல நம்ம பார்க்கிறோம், ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறது எது? வசனம். சோ கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகி அவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில உலகத்துக்கு வந்தார். சரி, இப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு எபிரேயர் 4:12 நம்ம கர்த்தருடைய வேதத்தை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற டிஸ்கிரிப்ஷன் என்ன? எபிரேயர், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, இங்க நம்ம வாசிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். சோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு நம்ம வேதாகமத்தை ஏன் குறிப்பிடுகிறோம்? பட்டயம் என்று சொன்னாலே ஒரு புறம் கருக்கானதா இருக்கக்கூடியது வால், பட்டயம் அப்படி சொல்லுவோம். இருபுறமும் சொல்லும் பொழுது 2 பக்கமும் வெட்டக்கூடிய ஒன்று. சோ கர்த்தருடைய வார்த்தை, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை ஒரே விதமாய் ஒரு எக்ஸ்டர்னல்ல ஒரு விதத்துல பார்த்தோம்னா எப்பொழுதுமே அது பிரச்சனை. 2 எட்ஜுக்குள்ளும் நம்ம போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறீங்களா? வேதாகமும் ஆசீர்வாதத்தை மட்டும் பத்தி பேசும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த எட்ஜில் நிச்சயமா நம்ம மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பார்ப்போம். இல்ல கிருபை மட்டும் நம்ம பேசுறோம், இல்ல பாடுகள் மட்டும் பேசுறோம், இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம எப்படி வேதாகமத்தை படிக்கலாம், எப்படி 2 எட்ஜுக்கும் போகாம எப்படி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நீங்க சபையினுடைய கூடி வருதில்ல, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க இனிமே சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கருத்தா இருக்கணும் முயற்சி பண்றோம். ஒருவேளை நான் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது ஒரு சில நேரங்களை தவறிடுறேன், அதுக்கு தண்டனை உண்டுன்னு பேசணும்னா நிச்சயமா வேதாகம் என்ன பண்ணாது? அப்படி பேசாது. சரி, தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டு என் மனதில் நான் என் இஷ்டத்துக்கு வந்தேன்னா பாருங்களேன், நம்ம 2 எட்ஜுக்குமே போக முடியாது. சரி, நம்ம 2 எட்ஜுக்கு போறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நீங்க சபை கூடி வருதில்ல, அப்பம் பிட்டு ஆராதிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு சில திருச்சபை என்ன செய்றாங்க? கம்யூனியன் உண்டு. ஒரு சில திருச்சபையில மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சில திருச்சபை தினமும் இருக்கிறது, ஒரு சில திருச்சபை வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிறது. எதுங்க சரி? சரி, அடுத்த கேள்வி.
ஒரு சில திருச்சபையில மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஒரு சில திருச்சபை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஒரு சில திருச்சபை ஊற்றி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஒரு சில திருச்சபை தொட்டு வச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எதுங்க சரி? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, இரண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லும் பொழுது ஷார்ப்பா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சட்டம் இல்லைன்னு பேசவும் முடியாது, சட்டத்தையே பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ வேதாகமத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எந்த கோட்பாடும் முக்கியம் இல்லைங்க அப்படின்ட்டு போயிடவும் முடியாது. கோட்பாடுகளை பிடிச்சிக்கிட்டோம் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்? ஸோ இன்றைக்கு பெர்கமு சபையோடு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் பயணம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எழுதின இந்த கடிதத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மிடத்துல பரவி இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள போறோம். மறுபடியும் சொல்றேன், பாரம்பரியம் அல்லது கலாச்சாரம் அல்லது சபை பழக்க வழக்கம் இவைகளெல்லாம் மையப்படுத்தி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி மையப்படுத்துறதையும் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு தாண்டி போக முடியாது. மையப்படுத்தாமலும் இருக்கவும் முடியாது. ஏன்? நம்ம வேதாகமத்தை பார்க்கிற விதத்துல பார்க்கலன்னா எந்த பக்கமா ஒரு இடத்துல நம்ம விட்டுப்பட்டுருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நம்ம எந்த அடிப்படையில் கையாள போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் கடந்த வாரத்துல உங்களுக்கு மெசேஜ்ல பேசும்போது சொன்னேன், நம்ம இந்திய தேசத்துல ஜனகன மனகதி பாடும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். அது மரபு. நம்ம தானே? யாரும் நிக்கலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? ஜனகன மன அந்த தேசிய கீதத்தை அவமானம் பண்றோம். அப்படி செய்யக்கூடாது. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஜனகன மனகதி பாடிட்டு இருக்கிறீங்க, நின்றுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு குழந்தை ஒரு டப்புக்குள்ள விழுந்துருச்சு உங்க கண்ணு முன்னால. நான் பாட்டு முடிகிற வரைக்கும் நான் நின்றுகிட்டே இருப்பேன்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு மரபு. இப்ப புரிஞ்சுக்கங்க, வேதாகம வசனங்களை நாம் பரிசேயன் மாதிரியும் கடைபிடிக்க முடியாது. அதற்காக இதுல எதுவுமே சட்டம் கிடையாது, ஏன் விருப்பம்னு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. பாத்தீங்களா, ரெண்டு எட்ஜ். ஸோ அப்போ நம்ம வேத வசனங்கள் எப்பொழுதும் நம்மை ஒரு பாதையில கொண்டு போகிறதுக்கு, ரெண்டு பக்கமும் போய் மூழ்கிட கூடாது. நாம் வச்சா இதுதான் சட்டம் அப்படின்னு வாழ முடியாது, அதுக்காக சட்டமே இல்லைன்னு வாழ முடியாது. ஸோ என்னது அது, அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வாங்க பெர்கமு சபைக்கு அவர் எழுதும் போது என்ன சொல்றாரு பார்க்கலாம். 2வது அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அகெயின் நான் அறிந்திருக்கிறேன். கடந்த வாரம் சொன்ன மாதிரிதான் இந்த சபைக்கும் எதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அற்புதமான பாராட்டு. பெர்கமு சபை ஒரு சிறிய சபை, உங்களுடைய கிரியைகள் they are deeply appreciated, பாராட்டப்படுகிறது. ஒரு நல்ல திருச்சபை. உண்மையாகவே சொல்ல போனா ஒரு நல்ல வெல் ஆர்கனைஸ்ட், இன்னும் சொல்ல போனா கர்த்தரை பற்றி கொண்டதில்ல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, விசுவாசத்துல வளர்றதில்ல, ஒருவேளை அன்பினுடைய செயல்பாடுகள்ல தேர் ஓகே, தேர் குட். சபை விசுவாசினா அப்படிதான் இருக்கணும். ஸோ அவங்களுடைய கிரியைகள் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்கன்னா மற்ற எல்லா திருச்சபையை விட கடினமான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. எபேசு பட்டணம் விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச பட்டணம் தான்.
சிமன்னா சபை உண்மையாவே ட்ரேடிங் சென்டர் அது. ஆனா பெர்கமு சபை இருக்கு இல்லையா, சொல்ல போனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், திருப்பதி மலை கோயில் எங்குதோ அது பக்கத்திலேயே இருக்குது இந்த சபை. சமயபுரம் எங்க இருக்குதோ அங்க சமயபுரம் கோயில் சுத்தி எல்லாம் கோயில், இதுக்கு நடுவுல ஒரு சின்ன சபை. எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ மற்ற இடங்கள் எல்லாம் யார் வேணா, இப்போ ஒன்றும் நீங்க இப்போ சொல்ல போனீங்கன்னா அயோத்தி, ஒரு இந்திய தேசத்துல அயோத்திக்கு ராமருக்குன்னு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த கோயிலை சுற்றி ஒரு என்ன நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்துக்களை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாதாங்க, வாடகை கிடையாது உங்களுக்கு, நீங்க தங்க முடியாது, நீங்க ஆராதிக்க முடியாது. அப்படி இப்போ நீங்க ஃபாரின்ல போனீங்கன்னா ஒரு சில தேசத்தெல்லாம் முஸ்லீம்களை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் உள்ள எதுவும் செய்ய முடியாது. இப்ப இவங்க குடிகொண்டிருக்கிற, இவங்க வசிக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக தோப்பு நிறைந்த, பலிபீடங்கள் நிறைந்த ஊர். சுற்றிலும் எல்லோருமே மிக மிக வைராக்கியமாய் விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நடுவுல வாசம் பண்றாங்க. ஈஸி லைஃப் இல்லை, ரொம்ப கஷ்டமான லைஃப். நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற ஜிஎஸ் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வசிக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் விக்கிரகத்தை வணங்குறவங்க, நீ மட்டும்தான் என்னை பின்பற்றுகிற நபர். இது எவ்வளவு கஷ்டம் நினைக்கிறீங்களே. இப்போ நீங்க யோசிங்க, சுற்றிலுமே ஒரு சின்ன வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதா? நம்ம என்ன செய்வோம், 10 கிறிஸ்தவங்க தான் நாங்க பக்கத்துல போய் என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஒண்ணா இருக்கலாம். ஒரு சபை இங்க இருந்தா வளராது, இங்க இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, இங்க இருந்தா நிச்சயமா சொல்றேன் மிகப்பெரிய ஆபத்து, இங்க வளரவே முடியாது, இங்க மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரு சில கிறிஸ்தவங்க நம்ம யோசிக்கிறோம், நம்ம இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு பார்க்கும்போது எதிரில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா இங்க வேணாம், ஏன்னா அங்க எந்த நேரமும் என்ன பண்ணுவாங்க, பாட்டு ஓடும், இது நடக்கும் அது நடக்கும், நமக்கு பிரச்சனை, வேணாம் 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 அங்க வேண்டாம். ஆக்சுவலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இருட்டு அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கணுமா, வெளிச்சமா இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கணுமா? இப்போ இவ்வளவு பெரிய நல்ல பாருங்க ஃபோக்கஸ் லைட் அதெல்லாம் இருக்குது, இங்க ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சு என்ன பிரயோஜனம், எங்க எரியணும் அது? அப்ப இருட்டு நிறைய இருக்கிற இடத்துல தானே எரியணும். நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிற, சாத்தானுடைய ஆளுகை இருக்கிற இடத்துலதான் நீ வாசம் பண்ற. எனக்கு புரியுது, எனக்கு தெரியும் நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியும். அதுலயும் குறிப்பா அந்திப்பான ஒரு உண்மையான சாட்சிய எப்படி கொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம வேதாகமத்துல அந்திப்பாசை பத்தி எந்த ஒரு விவரங்களும் கிடையாது. ஆனா வரலாற்று புத்தகத்துல எப்படி கொலை செய்யப்பட்டான்னு வரலாறு சொல்லுகிறது. ஒரு உலைக்களம், வெண்கலத்தில் செய்யப்பட்ட உலைக்களத்தை எவ்வளவு அதிகமாய் சூடு ஏற்ற முடியுமோ ஏற்றி உள்ள போட்டு தீச்சி எடுத்து சாகடிக்கிறது. உயிரோட உள்ள போடுவாங்க. நீ இயேசுவை வணங்குறியா, நீ இயேசுவை நீ பின்பற்ற நபரா இருந்தா, நீ மறுதளிக்கலன்னா இந்த மாதிரிதான் தண்டனை கிடைக்கும்னு ஒட்டுமொத்த பெர்கமு சமயம் மிரட்டும்படி அந்திப்பாவை எல்லாருடைய கண்ணுக்கு முன்னால போட்டு வறுத்து எடுத்தாங்க. இதான் நடந்துச்சு. அப்ப பெர்கமு சபையை குடிகொண்டிருக்கிற இடம் விக்கிரகங்களால் நிறைந்தது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஒரே ஒருவர் தான் தேவன், ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர், ஒருத்தர் தான்.
அந்த ஒருவருக்கு விரோதமாக மனிதனை தன் சுய இஷ்டப்படி ஆராதிக்கவும், அவரை வணங்காமல் வேறு எல்லாவற்றையும் வணங்கும்படி சாத்தான் உருவாக்குகிற எல்லா மதங்களும், அந்த மத வெறி பிடித்த மக்கள் கூடுகிற இடத்திற்கு பெயர் சாத்தானுடைய சிங்காசனம். மதவெறி என்று சொன்னால் எந்த அளவுக்கு தான் வணங்கக்கூடிய, தன் அறியாமையினால செய்யக்கூடிய இதன் மேல பைத்தியம் பிடித்த மக்கள், அதற்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க. நீங்க முஸ்லிம்ஸ் எடுத்துக்கங்க, தங்களுடைய மத கோட்பாட்டின்படி ஒருவனை தன் மதத்திலே கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்றதில்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யறதில்லை. முஸ்லிம்ஸ் யாரும் நான் என் கண்ணால அப்படி பார்த்ததில்லை. பட் கோட்பாட்டில் இருக்கிற உண்மை. ஏன் சிலுவை போர்கள் ஏன் நடந்துச்சு? நீங்க வரலாற்றுல படிப்பீங்க. கிறிஸ்தவர்களாய் கொண்டு வருவதற்கு எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க? அடுத்தவர்களை என்ன வேணா செஞ்சு என்ன பண்ணலாம்? தன் மதத்தை காப்பாற்றுவதற்கு மத ரீதியான துன்புறுத்தல்களை அவங்களுக்கு கடவுளே அனுமதி கொடுத்திருக்கிறார்னு வாழ ஒரு கூட்டம். இதெல்லாம் யாரால உருவாக்கப்பட்டது? சாத்தானால உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு மத வெறி பிடித்தவர்களாய், மற்றவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல், மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், மன உறுத்தல் இல்லாமல், தைரியமா, சுதந்திரமா, சந்தோஷமா, இன்னும் சொல்ல பெருமையா அந்த வேலையை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் பெர்கமு தேசம். அதற்குள்ள இருக்கிற திருச்சபையை பார்த்து சொல்றார், அந்திப்பா என்பவனை அவர்கள் உயிரோடு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவனை சித்திரவதை செய்து இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான். அப்படிப்பட்ட நிலையில் கூட நீங்கள் என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் என்ன செஞ்சீங்க? உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு திருச்சபை. எனக்கு உண்மையே பெர்கமு சபையினுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அப்படி பார்க்கிறப்போ, அவங்க குடியிருக்கிறதெல்லாம் மிக டஃபஸ்ட் ஏரியா, ரொம்ப கடினமான ஒரு ஏரியா. மக்கள் அந்த அந்த கூட்டத்துக்கு மத்தியில எப்படி வாழ்றது? அக்கிரமக்காரருக்கு நடுவிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு லோத்தை போன்ற ஒரு சூழ்நிலை. பொல்லாதவர்களும் எந்த நேரமும் விக்கிரகத்துக்கு எப்பொழுதும் பலி செலுத்தி கொண்டு மக்களை பற்றி மனிதாபமானம் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல குடியிருந்தாங்க. ஒருவேளை தேவனுடைய பிள்ளையை நீங்க வசிக்கக்கூடிய இடம், நீங்க வாசம் பண்ணக்கூடிய மக்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மிக கொடுமையானவர்கள். மீண்டும் நான் சொல்றேன், இந்த அடிப்படையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க கணவன் மோசமான ஒரு நபரா இருக்கலாம், உங்க மனைவி மோசமான ஒரு நபரா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய இனஜன பந்துக்கள், ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கார், எதிர் வீட்டுக்கார், யார் வேண்டாமானால் எடுத்துங்க. நீ யாருக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறாய் என்பதை யார் அறிவார்? கர்த்தர் அறிவார். நீ தேள்களுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் வாசம் பண்ணியிருந்தாலும், எசேக்கியேலுக்கு சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவார், நீ யார் மத்தியில வாசம் பண்ணாலும் நீ என்ன பண்ணாத. வாங்கலாம் அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. இது ஒரு அற்புதமான டிஸ்கிரிப்ஷன். மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வசிக்கும் பொழுது நம்மை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கவனிச்சு பாருங்க. 6வது வசனத்துல, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும்
நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் இது வேற யாரும் இல்லைங்க, இஸ்ரவேல் வீட்டார் சொன்ன வார்த்தை. கர்த்தரை வணங்குறவங்களே இப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தாங்கன்னா விக்கிரகத்தை வணங்குறவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இப்ப பாருங்க, பெர்கமு சபை யாருக்கு மத்தியில வாசம் பண்றாங்க? மிக கொடுமையான விக்கிரக சூழல் இருக்கக்கூடிய, அதுவும் நீங்கெல்லாம் விக்கிரகத்தை வணங்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்ததில்ல, நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப குறைவு. விக்கிரகத்தை வணங்கக்கூடிய வழிபாட்டில் இருக்கிறவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க அப்படின்னா, நீங்க இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கங்க. நான் ஊழியம் செய்த பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்தால் என மக்கள் ஒரு காலகட்டத்தில் சந்தால் மால்டோ இந்த 2 பேர் மத்தியில ஒரு பழக்க வழக்கம் உண்டு. என்ன? அந்த கிராமங்கள் மலேரியாவினாலும் காலாசார் என்கிற ஒரு வியாதினாலும் பாதிக்கப்படுவாங்க. காலாசார் வியாதி வந்தது அல்லது காலரா வியாதி வந்ததுன்னு சொன்னா காப்பாற்ற முடியாது, ஒட்டுமொத்த கிராமமும் அழிந்துவிடும். சோ வியாதிகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக சாமியார் சொல்லுவாரு, உங்கள் குடும்பத்துல பிறக்கிற தலைச்சன் குழந்தைய பலியிட வேண்டும். சோ பலியிடணும்னா என்ன செய்யணும்? சாமியார் போனார்னா கழுத்தை பிடிச்சி போட்டுருவார் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக குழந்தைய காலை பிடிச்சி கிழிச்சு போட்டுருவாங்க. நான் 1991 இந்த செய்தியை கேள்விப்படுவது, அப்படிலாம் மக்கள் இருப்பாங்களா? எஸ். ஸ்பெஷலா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த தேவிக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டா, மற்ற ரத்தம்லாம் பிடிக்காது. ஒரு உடம்ப கிழிச்சு உயிரோடு இருக்கிறவங்களை கிழிச்ச பிறகு துடிக்கிற இருதயத்தை எடுத்து ரத்தத்தை என்ன பண்ணணும்? புழியணும். பலி கொடுக்கறதுன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க. சாத்தானுடைய ஆழம், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய கூடாரம்னு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய விபரீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு கொடூரமான வழிபாட்டுக்களை வைத்திருக்கிறவர்களுக்கு மத்தியில கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நான் விசுவாசத்திற்காக நான் இப்படி இருப்பேன்னு சொல்லும் பொழுது சுத்தி இருக்க சும்மா இல்லை, அந்திப்பாங்கிறவனை அவங்க பலியிட்ட விதம், அவன் அலர்ன அலறல் சத்தம், எவ்வளவு கொடூரமாய் அவனை ஒரு வெண்கல சட்டியில போட்டு உயிரோட சூடு ஏற்றி அவன் கொதிக்க 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 அவன் உயிர் பிரிகிறதை ஒட்டுமொத்த ஊரும் பார்த்த பிற்பாடு, நீ வா உனக்கும் இதுதான் அப்படின்னு வைக்கிறப்போ அவங்க எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தாங்க, வைராக்கியமா நின்னாங்க. நாங்க அப்படி செத்தாலும் பரவாயில்ல, நாங்க இயேசுவை மறுதளிக்க மாட்டோம்னு சொல்லி நின்னாங்க. பாராட்டுக்குரிய ஒரு திருச்சபை இல்லையா? வைராக்கியமான ஒரு திருச்சபை இல்லையா? கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு திருச்சபை. அவருடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கொடுக்கக்கூடிய துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய உபத்திரவம் எனக்கு தெரியும். நீ விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தது எனக்கு தெரியும். 13 அப்படி சொல்லிட்ட பிற்பாடு 14 இப்படி ஆரம்பிக்குதுங்க. ஆகிலும் இங்கதான் எப்பயுமே ப்ராப்ளம். எப்பவுமே வெல் அப்ரிஷியேட்டட், சூப்பர், வெரி குட், நீ ரொம்ப பாராட்டுக்குரியவன். இந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிற ஒருத்தரை அசைக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபை எப்படி வாசித்தோம்? ஆகிலும் நீ ஆதியில் கொண்ட அன்றிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு, அங்க ஒரு குறை, இங்க ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு சில காரியங்கள் சரியில்லைப்பா.
பாரு, நீ உன் கிரியை தெரியும், நீ எங்க குடியிருக்கிறன்னு தெரியும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்க தெரியும். சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள ஒரு அந்திப்பாவை கொலை செஞ்சப்போ நீ மறுதலிக்காம விசுவாசத்தை பற்றி கொண்டு என் நாமத்தை பற்றி கொண்டு நீ இருந்தன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஆர் a strong believer, you have a great faith, that's good, but உன் பேர்ல எனக்கு ஒரு சில குறைகள் இருக்கு. என்ன தெரியுமா? சபைங்கிறது கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு திருச்சபை, கர்த்தரை மறுதலிக்காத ஒரு திருச்சபை. எந்த காலத்திலும் நாங்க விக்கிரகத்தை போய் வணங்க மாட்டோம். ஒருவேளை துப்பாக்கி எடுத்துட்டு நிறுத்தி சுட்டு போடுண்டா உன்ன, நான் மறுதலிக்க மாட்டேன், சுட்டு போன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நீ. இப்ப அப்படி நம்ம கதவை லாக் பண்ணிட்டு 2 பேர் கண்ணோட நின்னு, இங்க யாரெல்லாம் உயிரோட போறையோ இயேசுவை நான் மறுதலிக்கிறேன்னு சபிச்சுட்டு வெளியே போயிரு. நீ இயேசுவை தான் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா இங்கே சுட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா நம்ம ஏசப்பாட்ட அப்புறம் சொல்லிப்போம். முதல்ல என்ன பண்ணிடலாம்? ஐயோ எனக்கு அவர் தெரியாதுங்கன்ட்டு என்ன பண்றணுமோ, இன்னைக்கு தாங்க என்ன கூப்பிட்டு வந்தாங்க, தெரியாத தன்மை வேற வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை என்ன பண்ணும் யோசித்தே ஏதாவது ஒண்ணு போயிடலாம். ஆனா பெர்கமு சபை அப்படி இல்லை. பெர்கமு சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க, விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங், கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா எங்க குறை வந்தது? அவர் சொல்றார், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. உன் சர்ச்சில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யார் அவங்க? கர்த்தர் ஒரு சத்தியத்தை போதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது அல்லவா? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீ உறுதியாக தெளிவாக வாழுவதற்கு நீ ஒப்பு கொடுத்து நிற்கும் பொழுது வெளியில் இருக்கிற யாரும் உன்னை எப்படியும் வீழ்த்த முடியாது. அந்தி பாவை போட்டு வறுத்தெடுத்தா கூட ஒரு ஆள் கூட மறுதலிக்க மாட்டேன், ஒரு ஆள் கூட விசுவாசத்தை விட மாட்டேன், நீ ஃபுல்லா உயிரை கூட கொடுத்துருவேன். அதனால என்ன செய்யலாம்? உள்ளவே 4 பேரை தப்பாக்கி பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணார்னா இவங்க சைட்ல ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. மெயின் பிரசங்கம் ஒண்ணு நடந்து கர்த்தர் இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாரு. அவருக்கு வேலை இல்லை பாஸ்டருக்கு, நீ வா, இது மட்டும் கர்த்தருடைய வழி இல்லையா? இது கர்த்தர் இப்படி சொல்லலையா? கர்த்தர் பேரெல்லாம் தூக்கிலாம் தூர வைக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பெயர் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பெயரை கொண்டே, கவனிங்க, கர்த்தருடைய பெயரை கொண்டே, நல்ல பார்வை கொண்டே உங்களை கர்த்தரை விட்டு வழி விலக செய்கிற வேலை. நீங்க ஒரு விக்கிரகத்தை கூட்டு இங்க வணங்க, இல்லைன்னா வெட்டிடுவேன், வெட்டி போவா அப்படின்னு சொல்லிடுவீங்க, வைராக்கமா நிப்பீங்க, சூப்பரா செஞ்சிருவீங்க. நீங்க யாராவது சொல்லுங்க, இப்போ உங்களை கூட்டு போய் ஒரு விக்கிரகத்துக்கு பலி செலுத்த சொல்லுங்க, செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க, யாரும் செய்ய மாட்டீங்க. ஆனா உள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்கி உங்களுக்கு எடுக்க முடியும். பெர்கமு சபை கிரியைகள்ல பெஸ்டா இருந்துச்சு, சுற்றி இருட்டு ஆனா வெளிச்சமா நின்னாங்க, வைராக்கியமா நின்னாங்க, கொலை செய்யப்பட்டா கூட உறுதியா நின்னாங்க. இவங்களை எப்படி அடிக்கலாம்? பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? பிலேயாமை பற்றி நம்ம அடிக்கடி படிச்சிட்டோம். பட் அகைன் லெட்ஸ் ரிமெம்பர் who he is. மோவாபிய ராஜா பாலாக் என்பவன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் புத்திரர் மரணத்தலையா வந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய தேசத்தை கடந்து போனாங்கன்னா வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடுற மாதிரி நாங்க தேசமே ஒண்ணு இல்லாத போயிடும். ஆகையினால அவன் பிலேயாமை கூலி பொருத்துகிறான். நீ வா, இந்த தேசத்தை கடந்து போகிற இந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபித்து விடு.
ஓகே, வெயிட் பண்ணுங்க, காலையில போலாம் அப்படின்னு வெயிட் பண்றான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு சொல்லுகிறார், பிலேயாம் யார் அது வந்திருக்கிறது? அப்ப அவன் சொல்றான், பாலாக் என்பவன் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை என்னிடத்துல அனுப்பி இருக்கிறான். நான் போய் இஸ்ரவேல்னு ஒரு கூட்டம் இங்க வந்துகிட்டு இருக்குது, அவங்களை சபிக்க சொல்லி அவன் கேட்டிருக்கிறான். நான் அதை நாளைக்கு போய் செய்ய போகிறேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ போகக்கூடாது. தெளிவா சொன்னார், நீ போகக்கூடாது. ஓகே, நல்ல மனுஷன் எழுந்து வந்தான். காலைல சொன்னா, கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் வர முடியாது, நீங்க போங்க. அவங்க போய் ரிட்டர்ன் போய் சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட, பாலா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. பாலாக்கு இது மாதிரி அவன் சொல்லிட்டான், அவன் வரமாட்டான். என்னடா இவன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருவான்னு பார்த்தா வரலையே. சரி, என்ன பண்ணலாம்? நீங்க போங்க, திரும்ப போங்க, போய் சொல்லுங்க, உன்னை எவ்வளவு கனப்படுத்த முடியுமோ கனப்படுத்துவேன். ஒன்று. இரண்டாவது, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். மூன்று, உனக்கு என்ன வேணாலும் தருவேன். 3 ஆஃபர்களை கொடுக்குறாங்க. பிலேயாம் கிட்ட வந்து மறுபடியும் ஸ்தானாதிபதிகள் வந்து சொல்றாங்க, பாருங்க, உனக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து இந்த பூமியில யாருக்கும் கிடைக்காத ஒரு கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு உனக்கு கிடைக்க போகுது. எல்லாரோட உயரத்துல உன்னை வைக்க போகிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இனிமே நீ சொல்றதுதான் நாங்க கேட்போம். மூன்றாவது, உனக்கு இந்த உலகத்துல என்ன வேணாலும் தரோம், நீ என்ன கேட்டாலும் தரோம். இந்த ஆஃபரை நீங்க யோசித்து பாருங்களேன். நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்ற மாதிரிதான் எல்லாம் நடக்கும், எனக்கு எல்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு நபருக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? ஏப்பா, என்னப்பா, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேனே நான் வரமாட்டேன்னு, அப்புறம் ஏன் திருப்பி வந்தீங்க? என்னால வர முடியாது, போங்க அப்படி சொல்லலாமே. நான் சொன்னேன், ஆனா நீங்க கொடுக்குற ஆஃபரை பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. இந்த ஆஃபரை விட்டுட்டா, மிஸ் பண்ணிட்டா திரும்ப ஆஃபர் கிடைக்காது. சரி, ஒண்ணு செய்யலாம். நேத்து கேட்கிறப்போ ஒரு வேணான்ட்டாரு, நான் இன்னைக்கு திருப்பி என்ன பண்றவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். கவனிங்க, இந்த பிலேயாமினுடைய போதனையினுடைய அடிப்படை எங்க இருக்கு தெரியுங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை வேணான்னு சொல்லிட்டார்னா அது வேணாதான். நம்ம வாழ்க்கையில நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க யாரும் போயிட்டு இங்க இருக்கிற எதிரில் இருக்கிற எந்த விக்கிரக கோயிலையும் பணிஞ்சிக்க மாட்டீங்க. எப்பொழுதும் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வைராக்கியமா இருப்போம், உறுதியா இருப்போம், தெளிவா இருப்போம், பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம இடத்துல தேவன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக்கி அவருடைய வசனத்துல ஒரு சில இடங்களை தெளிவா சொல்றாரு, நீ இதை செய்யாத, இதை செய். நம்ம செய்யன்னு சொல்ற இடத்த செய்ய மாட்டோம், செய்யாதன்னு சொல்றத செய்வோம். இப்ப பிலேயாம் என்ன செய்யறான்? மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்பேன்னு அவன் சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்க வந்து கூப்பிட்டாங்க, நீ என்ன பண்ணு, போன்னு சொல்லிட்டார். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நீங்க புடிவாதமா கர்த்தர்ட்ட ஒண்ணு கேட்கறீங்கன்னா உன் வழி விட்டுருவார். ஆனா அது அத்தனையும் சாபத்துக்குரிய. சரி, அவன் போனா, ஆனா போகும்போது கர்த்தர் எதிரில் நின்று அவன் என்ன பண்ண பார்த்தாரு? கழுத மூலமா பாடம் சொல்லி கொடுத்தாரு. அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு, அவன் பார்த்துட்டான். ரைட், ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ ஒவ்வொரு இடமா போயிட்டு அவன் பலிட்டு ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லிட்டே வரான். ஆனா இந்த பாலாக்கு இருக்கிறான்ல, ஏண்டா உன்னை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பு, நீ சபிப்புன்னு சொன்னா நீ எல்லா இடத்துலயும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வரையே, இது நியாயமானு சொல்லும் பொழுது கவனிங்க, வேதாகமம் இதுக்கு மேல எதையுமே பேசல. பிலேயாம் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு 24வது அதிகாரத்தில் இருக்கும். என்னாகமம் 24. வாங்க என் கூட, நீங்க போய் அப்புறமா இப்ப உட்காந்து படிக்க கூடாது. என்னாகமம் 22, 23, 24 அப்புறமா வீட்டுல படிங்க. 24வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான். பாருங்க, உண்மையாகவே இந்த எல்லா விஷயத்திலும் பிலேயாம்
ஒன்றும் சொல்ல போயிட்டான்னு இருக்கு. இதுக்கப்புறம் பிலேயாம் பிலேயாம் பிலேயாம்னு தப்பு தப்பா ஏண்டா சொல்றாங்கன்னு பார்த்தா 25வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். எந்த ராஜா இவங்களை சபிக்கணும்னு சொல்லி வந்தான்? மோவாபின் ராஜாவாகிய பாலாக். கவனிங்க, வேதாகமும் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நமக்கு மேல சொல்லல. என்ன சொல்லல? பிள்ளையாம் என்ன செஞ்சான்னு சொல்லல. என்ன தெரியுமா பண்ணாமே? கர்த்தர் சொன்னாரு, நீ ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி, சபிக்காத சபிக்காத சபிக்காத. முடிஞ்சிருச்சு. அவன் திருப்பி திருப்பி கேட்டான், நீ ஏன் ஏமாத்துற? நீ சபிக்கத்தானே வந்த, ஏன் ஆசீர்வதிக்கிற? போய் ரகசியமா என்ன தெரியுமா பண்ணா? அவங்க சாபத்துக்குள்ளாகணும்னா ஒரு வழி இருக்கு. அவங்களை கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். உங்க தேசத்துல இருக்கிற அழகான பொண்ணெல்லாம் அங்க அனுப்பு. அவங்க வேசித்தனம் பண்ணாங்கன்னா கர்த்தரே அவங்களை அழிப்பார். யார் சொல்லி கொடுத்ததே? பிள்ளையாம் பாலாக்கு சொல்லி கொடுத்தான். கவனிங்க, பெர்கமு சபை இருக்குல்ல, பெர்கமு சபை கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமா இருந்தவங்க, விசுவாசத்துல உறுதியா நின்னவங்க, மறுதலிக்காதவங்க, அதுவும் எவ்வளவு விக்கிரகத்துக்கு மத்தியில உண்மையா நின்னவங்க. அவங்கள கெடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு பெண்ணை அப்படி கல்யாணம் பண்ணிட்டா, இல்ல அவங்க கூட ஒரு முறை போய் படுத்துட்டு வந்தா பெரிய தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த காலத்துல அது ஒரு பெரிய தப்பு இல்லை. விடு, பாத்துக்கலாம். இப்படி கல்யாணம் பண்றது தப்பா? இப்படி லவ் பண்றது தப்பா? அப்படி போறது தப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கிறிஸ்தவன் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணு. நீங்க எந்த பாவத்துக்கு வீக்கா இருக்கிறீங்களோ அந்த பாவத்துக்கு ஒருத்தன் ரகசியமா வந்து உன்னை என்கரேஜ் பண்ணி விடுவான் பாரு. ஒருத்தங்க எதிர்த்து நிப்பான் பாரு, நீ லேட்டா வந்துகிட்டு இருக்கிற, இது ரொம்ப மோசம். ஒருத்தன் எதிர்த்துக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் நின்று எதிர்மை சொல்லுவான், அவருக்கு என்ன தெரியும், நாம அங்கிருந்து கஷ்டப்பட்டு வந்துன்னுக்குறோம். இவர் இப்படி கத்துவார், இப்படி பேசினா அவர் பக்கத்து பில்டிங்ல அப்படி இறங்கி ஓடியாந்துருவாருப்பா. நாம தான் 60 கிலோமீட்டர்ல இருந்து வரோம். கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க இடரும் பொழுது ஒருத்தன் உங்களுக்கு தடவி கொடுக்கறதுக்கு நிக்கிறான் பாரு. நீங்க தடுமாறும் பொழுது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து பரவாயில்லப்பான்னு சொல்றான் பாரு. நீங்க கெட்டு போகும்போது உங்க பக்கம் சப்போர்ட் நிக்கிறான் பாரு. இந்த பிலேயாமின் போதகம் என்பது மறைமுகமாக உன்னை கீழே விழ தள்ளுவதற்கு கூட நிற்கக்கூடிய, மேல பார்த்தா உன்னை ஆசீர்வதிக்கிறவன், மேல பார்த்தா நன்மை செய்யறவன், ஆனா உள்ள உனக்கு விஷம் ஊட்டுறவன், தந்திரம் உள்ள போதகம். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? குயிக்கா நம்ம வாசிக்கிறோம். யூதா புஸ்தகத்துக்கு என் கூட வாங்க. இந்த பிலேயாமை பற்றி சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மைன்னு நம்மளால பார்க்க முடியும். யூதா புஸ்தகத்துல பாருங்க, இங்க 11வது வசனத்துல இருக்கிறது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனவர்கள். இதுல பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சனைன்னு இருக்கு பாருங்க. என்னது? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்றி இறந்தும் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே. எஸ், ஹலோ, கவனிங்க. பெர்கமு சபையினுடைய தூதனுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். வெளியில காம்பவுண்ட் சுவர் சூப்பரா இருக்குது, பக்காவா பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்குது, எந்த வெளி போதகம் வந்து உன்னை ஒண்ணும் பண்ணாது. ஆனா உள்ள
உன் சபையில புல்லுருவிகள் மாதிரி ஊடுருவிக்கிற சத்தியத்துக்கு எதிர்த்து பேசக்கூடியவங்க உன் சபையில இருக்கிறாங்க. சபை ஒரு சத்தியம் சொல்லி கொடுக்கிறது, இதுதான் சத்தியம், இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா நீர்த்து போக செய்கிறது போல வேறொரு விஷயங்களை சொல்லி கொடுத்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எதுல என்ன இருக்குது அப்படின்னு உன்னை மயக்கி உன்னை கெடுக்கிற ஒரு சில சாத்தானுடைய தூதர்கள் பிலேயாமினுடைய ரூபத்துல இங்க இருக்கிறாங்க. மேல பார்த்தா அவங்க கூட தான் விருந்துண்ணுவாங்க, பயம் இல்லாம சூப்பரா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு விரோதமா போறதுக்கு அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தேவ பிள்ளைய வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும் நல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது ஒரு உண்மை, நம்ம சபையை நம்ம பார்த்தோம்னா, தேவன் ஒரு போதனை செய்தார்னா அந்த போதனைய 2 போதனை இருக்குங்க. ஒண்ணு பிலேயமனுடைய போதகம், இன்னொன்னு நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகம். இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகம் என்ன அப்படின்னா, டோட்டலா எங்கேயும் தப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது. பார்க்கிறதுக்கு அப்படியே கர்த்தருடைய சத்தியம் போலவே தோன்றும். கர்த்தர் பெயர் தான், கர்த்தரை வச்சுதான் எல்லாம். முழுக்க இந்த வேதாகமத்தை வச்சு என்ன தெரியுமா போதிக்கிறாங்க? நீ எப்படியெல்லாம் இந்த உலகத்துல செழிப்பாய் வாழ முடியும், சிறப்பாய் வாழ முடியும், அதற்குத்தான் இந்த வேதாகமத்தை பயன்படுத்துறாங்க. இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 எஜமானுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது? பண ஆசைக்கும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியுமா? உன் சுயத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியுமா? நீ சொல்லு, 2ல ஒன்னை வெறுத்து இன்னொன்னு என்ன பண்ண முடியும்? பற்றிக்க முடியும். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவையும் பற்றி கொள்ளுவ, உலகத்தையும் பற்றி கொள்ளுவன்ற ஒரு இடத்து ஒரு போதனைய இந்த உலகம் போதிச்சுக்கிட்டு இருக்குது. ஜனக்கூட்டம் ஓடுதுங்க. மெய்யான சத்தியம் இருக்குதுப்பா, வாங்கப்பான்னா. உண்மையவே சொல்லட்டுமா, நான் ஒவ்வொரு நாளும் மனதில் பாரத்தோட, ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவதற்கு என்னை நடத்துகிற மெய்யான திருச்சபையில நான் இணைந்து நான் இதுல பயணிக்கணும்னு சொல்றதுக்கு மனசு இல்லாத அளவுக்கு சாத்தானுடைய ஆளுகை அந்த அளவுக்கு இருக்கு. மெய்யான சத்தியத்தை திரித்து வஞ்சகமாய் அவன் நிர்விசாரமாய் இருக்கும்படி செய்து விடுகிற அளவுக்கு, பாவத்துல போகிற அளவுக்கு. விக்கிரகத்துக்கு படைச்சு சாப்பிட்றது ஒண்ணும் இல்லப்பா. என்ன ஒரு இந்து பையனை லவ் பண்ணக்கூடாதா? என்ன இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவன் சர்ச்சுக்கு வந்துட போறான்? நம்ம செய்யற பாவத்துக்குலாம் என்னன்னு தெரியுமா சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன, ஒரு ஆத்மாவும் நான் சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வர போறேன் பாரு. இவர் ரட்சிப்புக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தாரா, இவர் கல்யாணம் பண்ணுவாராம். யோசித்து பாருங்களேன். என்ன சண்டே சர்வீஸ் இன்னைக்கு பரவாயில்ல, அங்க எங்க அக்கா வீட்டுல கடா வெட்டு இன்னைக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன அந்த விக்கிரகத்தை இப்போ வணங்கினேன்? கடா வெட்டினாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்தேன். போடலாம் அப்புறம் அக்கா கோச்சிக்க மாட்டாங்களா? கவனிங்க, இப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகத்தோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு விக்கிரகத்தினுடைய விஷயங்கள எனக்கு ஒண்ணு இல்லை. 2வது, நம்ம பரிசுத்தமா நிற்கணும்னா அசுத்தமா வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவார்னு கிருபை போதகத்துல கொண்டு போற பிலேயாமனுடைய போதகம். இதெல்லாம் பெர்கமு சபைய பாழ்படுத்திக்கிட்டு இருக்கு. உன் பேர்ல எனக்கு குறை இருக்குதுப்பா, நீ இதை என்ன செய், கொஞ்சம் நிதானி. அவர் சொல்லிட்டு இப்ப பாருங்க 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் உண்டு, அதை நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, நான் வந்து வசனத்தாலதான் தீர்ப்பே சொல்லுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்லிட்டு போனார், நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் எப்படி தெரியுமா நியாயம் தீர்ப்பேன்? நான் ஒன்னும் நீ நரகத்துக்கு போ, நீ இங்க வா அப்படி சொல்ல மாட்டேன்.
நான் சொன்ன வசனமே அவங்களை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். நான் வந்து சொல்லுவேன், இதெல்லாம் நான் சொன்னதான்னு கேட்பேன். நீங்க சொன்னதில்ல, ஆனா நாங்களா எடுத்துக்கணும். வசனம் தாங்க. நீங்க உங்க இது பாருங்க, உங்க சபை ஒரு பழக்கம் வச்சிருக்கு. அந்த பழக்கம் வசனத்துல இல்லைன்னா தயவு செய்து மாத்த சொல்லுங்க. வசனம் இல்லை. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் பேசிக் வசனம் இல்லையா கேளுங்க. வசனம் தான் நம்மள. அதனாலதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையறவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. இப்ப என்னது? நான் விசுவாசி தாங்க, கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கிட்டேன், மறுதலிக்கல, அதெல்லாம் சூப்பர். ஆனா உள்ள ரெண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். நீ கிருப கிருபன்னு சொல்லி உட்கார்ந்து நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தனா உனக்கு நியாய தீர்ப்பு இல்லையா? என் பட்டயம் உன்னை நியாயம் தீர்க்கும். வசனத்தினால் நான் வந்து அவங்களை நியாயம் தீர்ப்பேன். பாருங்க 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆவியானவர் பெர்கமு சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவனா இருக்குது. ஆவியானவர் விசுவாசம் சபைக்கு, நம்பிக்கை சபைக்கு, சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஆமா, எத்தனை பேர் இந்த செய்தியை உட்கார்ந்து கேட்டு உண்மையாவே நம்ம ஒரு போதகத்தை கேட்டு நிக்கணும். பிலேயாமனுடைய வஞ்சக போதகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது, நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் பேசக்கூடிய சத்தியத்துக்கு இடம் கொடுத்து என் வாழ்க்கையை நான் கட்டணும்னு சொல்லி எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்க போறோம் பாருங்க. ஒருவேளை அப்படி கேட்கிற ஒருவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுத்து. யாரெல்லாம் நான் பாவத்தை எதிர்த்து பரிசுத்தமா வாழ்ந்து விசுவாசத்தை மறுதலிக்காம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு நினைக்கிற எந்த நபருக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சத்தியமும் வெளிப்படுத்தப்படும். நம்ம தானே மறைவான மன்னாவை என்ன செய்வார்? அவரு புசிக்கு கொடுப்பாரு. அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, ஒரு வெண்மையான கல்லை கொடுக்கிறார். அந்த கல்லின் மேல் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். என்னது இது? வெரி ஸ்பெஷல். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுக்கிறேன். The first blessing. Second, I'm going to give a stone, a white stone that is specially identified. எதுக்கு தெரியுமா? கவனிங்க. இப்போ நான் பெர்கமு சபையினுடைய ஒரு மெம்பரா இருக்கிறேன்னா என்னுடைய கிரியை அவர் இருந்திருக்கிறார். நான் இருட்டுக்கு மத்தியிலே ஒரு வெளிச்சமாய் வைக்கப்பட்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறார். மறுதலிக்காமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பெஸ்ட். ஆனா இன்சைட் உண்மையாவே நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் தேவன் வெறுப்பதையெல்லாம் தான் வெறுத்து தூக்கி எறிந்து விட்டு நிற்கும் பட்சத்துல நீதான் ஜெயம் கொள்ளுகிறவன். உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறேன் நான். என்ன நாமம் அது? நீ கர்த்தருடையவன் என்கிற ஒரு புதிய நாமம், உனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நாமத்தை உனக்கு குறித்து உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த கல் ஜீவனுள்ள கல்லின் மீது வைக்கப்படுகிற கல். நீ ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்த நீ அவர் மீது வைக்கப்படுகிற ஒரு புதிய உறவையும் ஒரு புதிய பந்தத்தையும் தேவன் உனக்கு கொடுக்கறது உன்னால அனுபவிக்க முடியும். சர்மையான தேவனுடைய பிள்ளைய, நம்ம பெர்கமு சபையை குறித்து கவனமா பார்க்கிறப்போ பெர்கமு சபை ஒரு பக்கத்துல வைராக்கியமான ஒரு திருச்சபை, ஆனா ஒரு பக்கத்துல பிலேயாமனுடைய போதகத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. சீரியஸா அந்த பிலேயாமனுடைய போதகத்தை குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை மாத்திரம் நம்ம வாசத்தை நிறைவுக்கு வரலாம். 2 பேதுரு 2. பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி
கரைகளும் இலட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகலுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிலே இவர்களுக்கு யூதா சொன்னதும் பேதுரு சொன்னதும் ஏன் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த சத்தியம் அநேக அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்டதுன்னு சொன்னா, பவுல் அவர்கள், எப்பா நான் போன பிறகு கொடிதான ஓனாய் உங்களுக்குள்ள வரும், உங்களுக்குள்ளே நிறைய பேர் எழும்புவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க, உங்களுக்குள்ள அப்படியே கள்ள போதைகள் இருப்பாங்க. உங்களை மெய்யான கிறிஸ்துகிட்ட இருந்து வழிவிலகி செய்ய போகிற நிறைய பேர் இருப்பாங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்க. தேவ பிள்ளையே, நீங்க ரொம்ப விசுவாசத்துல கர்த்தர் மேல உறுதியா இருக்கிறவங்களா இருந்து பண ஆசையில இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பொருள் ஆசையில இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகம் பெருசுன்னு வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கிடைக்கிற எல்லாம் கர்த்தர் பேரை வச்சு தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நான் வெறுக்கிறேன் அதை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீ ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுவனா வார்த்தை உன்னை நியாயத்திருக்கும். நான் உனக்கு சொன்னேன், நீ எந்த வழியை தேடி வருவன்னு நான் உன்னை கேட்டேன். உனக்கு முன்னாடி ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். தெரிந்து கொள்வது என்னது? உபாகமம் 30 மோசே மூலமா சொல்லப்பட்டதுதான். இங்க பாருங்க, ஜீவனுடைய வழியும் உங்ககிட்ட தான் இருக்குது, மரணத்துக்குடைய வழிதான். தெரிந்து கொள்வது எதுவும் உங்களது தான். பரிசுத்தமா இருக்கணும், பயந்து இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், தீர்மானம் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. இல்ல நிர்விசாரமா இருந்து என் இஷ்டத்துக்கு எவ்வளவோ சொன்னாலும் நான் என் விருப்பப்படி இருப்பேனா, நீ மனம் திரும்பலனா நான் வந்து போன வாரம் சொன்னாரு, உன் விளக்கு தண்ணி என்ன பண்றேன், தூக்கி போட்டுருவேன். இப்போ நான் வந்து நியாயம் தீர்ப்பேன். ஒருவேளை இது எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்கு கொடுத்து வெண்மையான குறிக்கல்ல, அதுவும் வேறு ஒருவரும் அறியாத ஒரு நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்துல ஒவ்வொரு சபையின் மூலமாய் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையை படம் பிடித்து காட்டுகிறார். நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்கள் முடிச்சோம் பண்ணலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பெருகம திருச்சபை உடைய சூழ்நிலை, உடைய பின்னணியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டிருந்தாங்க. இரத்த சாட்சியா ஒருத்தர் துடிக்க துடிக்க மரணித்தா கூட அவங்க விசுவாசத்தை அவங்க விடவே இல்லை. ஆனா அவங்க தண்டிக்கப்படணும்னா உள்ளுக்குள்ள பாவம் பெருகணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே தப்பு தப்பா போதிச்சு, தப்பு செய்யறப்பெல்லாம் துணை செய்து அவங்கள வழி விலகி போக செய்யக்கூடிய போதனைகள் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அப்படி செய்கிற யாராயிருந்தாலும் ஒரு நாள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாவாங்க. பிலேயாமுக்கு கிடைச்ச தண்டனையை நாங்க பார்த்தோம். கர்த்தாவே, என்னாகமம் 31 மோசே அவங்களுக்கு கொடுத்த தண்டனை, பிலேயாம எந்த அளவுக்கு அவங்க சங்கரித்தாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே தண்டனை எங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு உம்முடைய சத்தியத்திலிருந்து ஒருத்தரை வழி விலக செய்கிற இடர செய்கிற போதனையை நாங்க பேசுறோம். ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு துணை நிற்கிறோம். ஒருத்தவங்க கெட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க மனம் கொணாதபடி நாங்க அவங்க கிட்ட எதையும் சொல்லாம உறவாடுறோம்னா ஒருத்தவங்க அழிஞ்சு போறதுக்கு நாங்களே காரணமா இருக்கிறோம். ஒருத்தவங்க கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட நாங்க நட்பு பாராட்டுறோம்னா அவங்க கெட்டு போறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். சத்தியத்துக்கு விரோதமா ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு நாங்க எல்லா ஆதரவும் தெரிவிப்போனா நாங்க ஒரு பிழையாம இருக்கக்கூடும்.
நிச்சயம் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ள, எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒருவர் கெட்டு போகும்போது எங்களுடைய மனம் எரியாமல் இருக்கிறதுன்னு சொன்னா, ஒருத்தவங்க கர்த்தரை விட்டு பின் வாங்குறாங்க, பரிசுத்தத்தை இழக்கிறாங்கன்னா, அதை எதிர்த்து பேசி சரி பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வருகிற ஒரு நபரா நான் சபையில இல்லாம இருக்கிறேன்னா, நான் நிச்சயமாகவே சபைக்குள்ள ஒரு கரையாக இருக்கிறேன். மனம் திரும்புவதற்கு இருதயத்தை தாங்க, உம்முடைய மகிமைகளை நடத்தட்டும், ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும்.